அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை செயல் வகை. ஆங்கிலத்துல த மெத்தட் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. குறள் சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது. குறள் எண் 671. குறளின் விளக்கம்: நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அதனுடைய சாதகங்கள் பாதகங்கள் அதனுடைய பிளஸ் மைனஸ் ஆராய்ந்து துணிச்சலுடன் முடிவு எடுக்க வேண்டும். அப்படி துணிச்சலுடன் முடிவு எடுத்த பிறகு நாம் அந்த செயலை செய்யாம காலம் தாழ்த்தணும்னா கண்டிப்பா அந்த செயல் தீமையாக முடியும்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. வினை செயல் வகையில நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் துணிவுடன் செய்யணுங்க, மனதில் உறுதியுடன் செய்யணும். அப்படி துணிச்சலுடன் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நாம் அந்த செயலை செய்யாம காலம் தாழ்த்தணும்னா கண்டிப்பா அந்த செயல் வெற்றி பெறாது, தீமையாக முடியும்னு சொல்லியிருக்காரு. அழகா நம்முடைய மகாகவி பாரதியார் சொல்லியிருப்பாரு: மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயினிற வேண்டும், வானம் எங்கும் தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் ஓம் ஓம்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா மனதில் உறுதி தாங்க வேணும்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு நம்முடைய மகாகவி பாரதியார். அது மூலம் குறள் மூலம் நாமளும் எந்த ஒரு செயலையுமே துணிச்சலுடன் நாம செஞ்சோம்னா கண்டிப்பா வெற்றி பெறுங்க. நம்மளுடைய மனசுல உறுதியோடு இருந்தோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில அனைத்து விஷயத்திலையும் வெற்றி பெறலாம். அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம காலம் தாழ்த்தக்கூடாது. அப்படி அந்த காலம் தாழ்த்தணும்னா அந்த வெற்றி தள்ளி போயிட்டு தீமையாக முடியும்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் திரு